என்ன ஒரு ரெஜைன் ஒரு இருக்கிறதுனால ப்ளஸ் என்ன மைனஸ் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ரெஜைன் இருக்கிறதுனால தேட்டருக்கார பயந்து ஷேர் கொடுத்துருவோம், வேணாண்டா ரூலிங் பாட்டிடா அப்படின்னு பயந்து ஷேர் செட்டில் பண்ணுவாங்க. அது வந்து ரெஜைன் ப்ளஸ். இன்னொன்று என்னன்னா சிறு பட தயாரிப்பு கேள்வி கேட்க முடியாதாங்க, ஏங்க ரிலீஸ் பண்ண தரல, என்னங்க எங்களை விட்டீங்க அப்படின்னா போயானம் போயானம். இல்லை சினிமா திமுக இல்லைனாலே சினிமா நல்லா இருக்குங்க. சினிமாவில் காசை போட்டு காசு எடுக்க முடியாது போகிறது ஏடிஎம்கே. சினிமாவில் காசே போடாமல் லாபத்தை பார்க்குறது திமுக. இப்போ விஜய் வந்துருக்காப்புல, விஜயால் சினிமாவுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. விஜய் சினிமாவுக்குள்ளே வரமாட்டாங்க. சினிமா அது பாட்டு போயிட்டு இருக்கும், அவங்க பாட்டு அரசியல் பாட்டு பண்ணுவாங்க. ஏடிஎம்க்கு அதே மாதிரி தான் அரசியல் பாட்டு அவங்க அரசியல் பண்ணாங்க, நான் பார்த்து சினிமா பண்ணோம். ஆனால் இவங்க மட்டும்தான் எல்லா இதுலையுமே வந்து தலையிட்டு. செண்பகமூர்த்தி ஆள்லாம் குடும்பம் எந்த குடும்பம் அழியல. செண்பகமூர்த்தி ரொம்ப நல்லவர் தான், தங்கமான மனுஷன். இவர் செண்பகமூர்த்தி இருந்தாங்கன்னா ப்ரொடக்ஷன் டிசைன் பண்ணுறதும் படத்தை ரிலீஸ் பண்ணி கணக்கு கொள்ள கொடுக்குறது நம்பர் 1 கில்லாடி. தியேட்டரே இல்லாமல் அவங்க தான் வந்து ரூல் பண்ணுறாங்க அப்படின்னு ஆட்சி அவங்களுக்கு இல்லை. உங்களுக்கு கார்பரேஷன் டாக்ஸ் கட் பண்ணுவாங்க, வாட்டர் லைன் கட் பண்ணுவாங்க, இபி கட் பண்ணுவாங்க, அப்படியே கட் பண்ணுவாங்க. தேட்டருக்காரன் பயப்படுவாங்க. இன்னொன்று இப்போ படமும் பெரிய படம் இருக்குது, ரூலிங் பார்ட்டி. தெரியல, இப்போ நான் படம் வாங்கினா தேட்டருக்காரன் படம் எம்ஜி கொடுப்பாங்க, ஃபிக்ஸட் டெபாசிட் கொடுப்பாங்க, 60% கொடுப்பாங்க. நான் கேட்குற ஷோ கொடுப்பாங்க, எனக்கு கொஞ்சம் ஓட்டி கொடுனா ஓட்டி ரன் ஓட்டி கொடுப்பாங்க. இது எல்லாமே ரெஜின் வந்து ஃப்ரீ பண்ணி விட்டாங்க. இதுதான் அவன் மேலே கோவம். ரெஜின் யாருமே சம்பளம் கிடையாது, 40 சம்பளம் கிடையாது, 40. ரெஜின் படம் எடுத்தால் தான் ரெஜின் ஆஃபீஸ் ரெஜின் சொந்தம். ரெஜின் படம் எடுக்கலன்ற பட்சத்தில் ரெஜின் வந்து செண்பகமூர்த்தி வாடகை. இன்னொன்று 40 ஸ்டாஃபுக்கு செண்பகமூர்த்தி சம்பளம் தரணும். 5 கம்பெனி. அந்த ரெஜின் போடுறது எல்லாமே உதயநிதி ஸ்டாலின் நாலேஜ் போகும். ரெஜின் கம்பெனி இல்லாமல் வர்றது எல்லாமே செண்பகமூர்த்தி நாலேஜ் போகும். கடைசி நேரத்தில் 2 நாள் 4 நாள் முன்னே கூப்பிட்டு இந்த படம் நாங்கள் ரிலீஸ் பண்ணாங்க, நீங்கள் பண்ணிங்க அப்படி அதை கழட்டி விட்டு பாதிச்சது தான் நான். என் படம் கடைமேசி, அதில் பாதிச்சது சுந்தர்சி, அதில் பாதிச்சது மோகன்ஜி, அதில் பாதிச்சது பார்த்திபன், நடிகர் பார்த்திபன், அதில் பாதிச்சது அந்தாகன் இவர் தியாகராஜ். நம்ம கடைசி நேரத்தில் 4 நாளைக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி இல்லைங்க நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்க, எங்களை முடியாதுங்க இப்படி சொல்லும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த நேரம் நம்ம என்ன பண்ண தெரியாமல் போய் லாஸ் ஆகி மாட்டிக்கிறோம். 20 years of ஃபீல்ட்ல இருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி, ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ், ஹாஸ்டல், படிக்கும்போது பார்ட் டைம் ஜாப் வேற. அன்னமால்னாலே மன திருப்தி தான். அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. போரூருக்கு ஒரு விசேஷம், உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோட். திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம், நான் திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு நம்ம கூட வந்து டிஆர் ரமேஷ் சார் தான் வந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? சார் இப்போ வந்து நிறைய டாக் போயிட்டு இருக்கு சார். என்னன்னா ரீசெண்டாக ஒருத்தர் ஒரு ட்வீட் போட்டிருந்தார், இந்த மாதிரி ஆதவ அர்ஜுனாவும் செண்பகமூர்த்தி அவர்கள் ரெட் ஜெயின்ட்ல இருக்காரு இல்லையா, அவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த புகைப்படத்தை ஷேர் பண்ணி இது நடக்கக்கூடாது, இவங்க வந்து செண்பகமூர்த்தி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 50,000 குடும்பத்தையே வந்து மோசமான நிலைமைக்கு கொண்டு போனவர், அது இன்னும் இந்த தாவேகா ஆட்சியிலும் தொடரக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு சார். ஆனால் இந்த செண்பகமூர்த்தி அப்படின்றவர் யாரு, அவரோட பயணம் எப்படி சார் ஸ்டார்ட் ஆச்சு? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. செண்பகமூர்த்தி ஆள்லாம் குடும்பம் எந்த குடும்பம் அழியல. செண்பகமூர்த்தி ரொம்ப நல்லவர் தான், தங்கமான மனுஷன் தான். அந்த தங்கத்தை பொண்ணெல்லாம் கிடையாது. அவர் வந்து மதுரையை சேர்ந்தவர். அவர் மதுரை தேவர் கம்யூனிட்டி. அவர் 40 வருஷம் முன்னாடி அவர் வந்து டிஸ்ட்ரிபியூஷனில் மீடியேட்டராக இருந்தார். சினிமா டிஸ்ட்ரிபியூஷனில் மீடியேட்டராக இருந்தார். பாண்டியன், நடிகர் பாண்டியனுக்கு சொந்தக்காரர் அவர். மண்வாசனை பாண்டியன், மண்வாசனை பாண்டியனுக்கு அவர் சொந்தக்காரர் அவர். ஆனால் அவர் மூலமாக அவர் கூட பயணித்தவர், அவர் மூலமாக இருந்தவர் தான். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும்னு சொல்லி அங்கேருந்து படம் வாங்கி கொடுக்கறதுக்கு சென்னைக்கு வருவார். மீரா ஸ்ட்ரீட்டில் வந்து எல்லாத்துலேயும் அங்கே மீரா ஸ்ட்ரீட் தான் அன்றைக்கி ஒரு 30-40 வருஷம் முன்னாடி வந்து மீரா ஸ்ட்ரீட் தான் தமிழ் சினிமாவின் தலையெழுத்தாக இருந்தது. அப்போ வந்து செண்பகமூர்த்தி மதுரையிலேருந்து வருவார், இங்கே ரூம் போடுவார். ரூம் போட்டு இங்கே உள்ள படத்தை வாங்கிட்டு போய் மதுரைக்கு ரிலீஸ் பண்ணுவார். சில பேருக்கு படமும் வாங்கி கொடுப்பார். அந்த மாதிரி தான் செண்பகமூர்த்தி வந்து சினிமாவை ஆரம்பித்தார், சினிமா பயணத்தில் இருந்தார். ஆனால் அவரோட பயணம் எப்போ சார் ரெட் ஜெயின் கூட தொடங்குச்சுன்னு நினைக்கிறீங்க? எந்த ஒரு காலகட்டத்தில்? அவர் என்னன்னா நம்ம ராஜசேகர், பழைய ராஜசேகர், இதுதான் போலீஸ் ராஜசேகர் இருக்கார்ல, அவர்கிட்ட வந்து அவர் தம்பி ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் ராஜசேகர் தான். அவர் டாக்டர் ராஜசேகர், இவர் ராஜசேகர். அதனால் அவர் வந்து அந்த அவங்க அண்ணன் படம், தெலுங்குல படம் எல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். அந்த படத்தில் தமிழில் வந்து டப்பிங் பண்ணுவார். அவர் டப்பிங் பண்ணி இங்கே ரிலீஸ் பண்ணுவார். ராஜசேகர் கூட பிறந்த தம்பி ராஜசேகருக்கு அண்ணன் தம்பி 3 பேர். அவங்க டாக்டர் ராஜசேகர், அப்போ ராஜசேகர், அப்போ செல்வான்னு ஒருத்தர் பையன், அந்த சின்ன பையன், அண்ணன் தம்பி 3 பேர். அந்த ராஜசேகருக்கு வந்து
அண்ணன் படத்தை தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணது அவரோட வேலை. அதில் வந்து செண்பகமூர்த்தி மதுரை ராமநாதபுரம் படம் ஏரியா டிஸ்ட்ரிக்ட்லாம் படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுவார். ஒரு பக்கம் ராஜசேகர் அவங்க அண்ணன் பிஸியாக தம்பி பிஸியாக இருப்பார், ஒரு அதே ஏமரதன் பிஸியாக இருப்பாங்க. இவங்க 2 பேரும் ட்ராவல் பண்ணதான் செண்பகமூர்த்தி மதுரை ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் ரிலீஸ் பண்ணுறதில்ல, டப்பிங் படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து இவர் வாங்கி ரிலீஸ் பண்ணனால அதில் கணக்கு வழக்கு கரெக்டாக எடுத்து கொடுப்பார் ரத்தனத்துக்கு. ரத்தனத்துக்கு பிடிச்சவொடனே ரத்தனம் வந்து என் கூட இருந்துக்கியா, நான் சவுத் இந்தியா ஃபுல்லாக படம் பண்ணுறேன் அப்படின்னு தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அவர் இன்சார்ஜாக போட்டார். ஏஎம் ரத்னம் தமிழ்நாட்டில் படம் எடுக்க ரிலீஸ் பண்ணுறது, அந்த பக்கம் டிஸ்ட்ரிபியூஷன் நீ பார்த்துன்னு சொல்லி ஃபுல்லாக தெலுங்கில் கவனம் செலுத்தினார். ஏஎம் ரத்னம் ஃபுல்லாக தெலுங்கு ஹிந்தி இங்கே கவனம் செலுத்தி இவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு தமிழில் இவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு தெலுங்கில் வந்து அவர் பார்த்துருந்தார். ஏஎம் ரத்னம் இப்படி தான் செண்பகமூர்த்தி ஏஎம் ரத்னத்தை பரிச்சயமாகி உள்ளே வந்து சினிமாவில் பெரிய லெவலில் வந்தார். ஓகே. ஆனால் இப்போ சண்முகமூர்த்தி அவர்கள் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல சார்? சினிமாவில் இருக்கிறவங்களே நிறைய பேர் வந்து அவரால் நிறைய விஷயங்கள் வந்து மோசமாக நடந்திருக்கு அப்படின்னு சில பதிவுகளை வந்து முன்வைக்கிறாங்க இல்லையா? ஸோ அது ஏன் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? என்னதால நடந்தது? நான் எவனும் அப்படிலாம் எவனும் அறிவு கிடையாதுமா. செண்பகமூர்த்திலாம் அந்த மாதிரிலாம் யாரும் கெடுத்தது கிடையாது, யார் குடும்பத்துக்கு கெடுத்தது கிடையாது. செண்பகமூர்த்தி ஏமரதன் இருக்கிறவரையும் படத்தை ரிலீஸ் பண்ணி கணக்குகளுக்கு பார்த்து கொடுப்பாரு. ஏமரதன் ஒரு ஸ்டேஜ் அப்புறம் க்ளோஸ் ஆகிட்டார், படம் நிப்பாட்டிட்டார். நிப்பாட்டினோடனே அதுக்கப்புறம் ரெஜைன் வந்து படம் எடுக்குன்னு சொல்லி உள்ளே வந்து ஆசைப்படும் போது அப்போ அங்கே கலைஞர் டிவியில் கார்த்திகின்னு ஒருத்தர் இருக்கா, அப்படி கார்த்திக் கலைஞர் டிவியில் அவரும் செண்பகமூர்த்தி நல்ல பழக்கம். கார்த்திக் தான் வந்து ரெஜைன் ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ஒரு சிஓ ஒன்று சிஓனா படம் வாங்க, படம் எடுக்க ரிலீஸ் பண்ணுறது ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி இவரை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது இவர் வந்து ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வந்தார், விஜயை கூப்பிட்டு வந்தார், தரணியை கூப்பிட்டு வந்தார். ஏன்னா ஏற்கனவே அவங்க குஷி பண்ணியிருக்காங்க, அதே போல் கில்லி பண்ணியிருக்காரு. இதெல்லாம் ஒரு ஏமாற்றி கூட இருந்தனால அவங்களுக்கு இவர் பரிச்சயமானால இவரை வச்சு இவங்களை பிடிக்கலாம்னு சொல்லி அன்றைக்கி வந்து குறிப்பி படத்தோட பட்ஜெட்டே 16 கோடி தான். நீ அந்த படம் வந்தால் நீ 300 கோடி. நீங்கள் அன்றைக்கி அந்த படத்தோட பட்ஜெட் 16 கோடி. விஜய்க்கு 6 ரூபா சம்பளம், தரணிக்கு 2 ரூபா சம்பளம், மொத்தமாக அந்த படத்தை மொத்த பட்ஜெட்டு 16 கோடி. அந்த படம் 20 ரூபா 20 வியாபாரம் ஆச்சு. இவர் செண்பகமூர்த்தி இருந்தாங்கன்னா ப்ரொடக்ஷன் டிசைன் பண்ணுறதும் படத்தை ரிலீஸ் பண்ணி கணக்கு வழக்கு கொடுக்குறது நம்பர் 1 கில்லாடி இவர். ஏன்னா பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் தெரியும், தேட்டருக்காரர் தெரியும், எல்லா ஒரு ஃபைனான்சர் தெரியும். ஆனால் படம் எடுக்கிறது ஈஸி, படத்தை ரிலீஸ் பண்ணுறது ஈஸி. அவங்கள்ட்ட கரெக்டாக அக்கௌண்ட்ஸ் வாங்கி ப்ரொடியூஸ் செட்டில் பண்ணுறதுலேயும் இவர் வந்து கரெக்டான ஆள் செண்பகமூர்த்தி. ஸோ அதனால் வந்து ரெஜினுக்கு வந்து அப்போ ஆரம்பிக்கும் போது ஆள் வேணும், சரியான கேப்டன்சி வேணுனால அவரை கூப்பிட்டு கூட வச்சுக்கிட்டாங்க. வந்தவரை அவர் வந்து குருவி பண்ணாங்க, பெருசாக போகலை. அப்போ 7ஆம் அறிவு பண்ணாங்க, அதுவும் பெருசாக போகலை. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலாம்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது மைனா படத்தை ஆரம்பித்தாங்க. மைனா காட்டுக்கு என்ன இது சேதுபதி என்ன தென்மேற்கு பருவ காட்டு ஒரு 10 படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக செண்பகமூர்த்தி மூலமாக தான் ரிலீஸ் பண்ணாங்க, ரெட் ஜெயின் பேரை போட்டு. இவ்வளோ நாள் இவ்வளோ காலகட்டம் வரைக்கும் ரெட் ஜெயின் தான் வந்து தமிழ் சினிமாவை வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட கண்ட்ரோலில் தான் தமிழ் சினிமாவே இருக்குது. அவங்கக்கிட்ட தான் மேஜரான படங்கள் எல்லாமே போகிறதுனால மற்ற படங்களுக்கு வந்து மற்ற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்குமே அது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு இல்லையா? அதை எப்படி பார்க்குறீங்க? சினிமாவில் என்னன்னா ஒரு விஷயம் கேளுங்க, ஒரு நேரத்தை கேஆர் நம்பர் 1 இருந்தார். கேஆர் டி ராஜேந்திர படம் ஃபுல்லாக அவர் தான் பண்ணுவார். அதுக்கப்புறம் சில்வர் ஸ்க்ரீன் சொல்லி டிஆர் பாலு அவர் ஒரு நம்பர் 1 இருந்தார். அது எப்படி இன்கம் டேக்ஸ் பாலகிருஷ்ணன். அஜித் படம், விஜய் படம், சிம்பு படம், தனுஷ் படம் 4 படம் வருதுன்னா முதல்ல விஜய் படம் தான் போடுவாங்க, 2வது அஜித் படத்தை போடுவாங்க, 3வது தான் தனுஷ் சிம்புட்ட வருவாங்க. அதே மாதிரி ரஜினி கமல் அஜித் விஜய் அவங்க ஸ்டாப்பில் இருக்கும்போது ரஜினி கமல் படத்தை போட அப்படி தான் இப்படி வருவாங்க. எப்பவுமே காலமாக தேட்டருக்காரங்களுடைய சுயநலமே இதுதான். தேட்டருக்காரர் எந்த யார்கிட்ட பெரிய படம் அங்கே போய் கும்பிச்சிடுவாங்க. அது ரெஜைன்லாம் கிடையாது, ரெஜைன்லாம் கிடையாது. யார் பெரிய படம் பண்ணாலும் இப்போ நான் ஒரு விஜய் படம் வச்சுருந்தா என்கிட்ட ஒரு கூட்டம் வரும், நான் ஒரு அஜித் படம் வச்சுருந்தா என்கிட்ட ஒரு கூட்டம் வரும். தமிழ்நாட்டில் 3 ஃபெஸ்டிவல் தான், ஒன்று தீபாவளி, பொங்கல், ஏப்ரல் 14. இந்த 3 ஃபெஸ்டிவலும் பெரிய பெரிய படம் ஆர்டிஸ்ட் படம் வரும். இந்த பெரிய பெரிய படம் தான் லீவு வருது. இந்த லீவுக்கு வந்து அவங்க போய் படம் மாட்டோம் ரெஜைனில் எல்லாம் கொண்டு அங்கே கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது என்ன ஆகுது, அப்போ எல்லா தேட்டையும் அங்கே போய் மிக்கிறாங்க. அப்போ பெரிய படம் அங்கே வரும்போது பெரிய படத்தை கொடுக்கும்போது அப்போ சின்ன படத்தை அங்கே கொண்டு கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது என்ன ஆகுது, அப்போ ரெஜைனு ஆட்டோமேட்டிக்காக வந்து தேட்டர் அவங்க கண்ட்ரோலில் வந்துடுது. தேட்டருக்காரன் ஃபுல்லாக கூட போய் சரண்டர் ஆகிறாங்களா, அப்போ தேட்டர் அவங்க கண்ட்ரோல் வந்துடுது. அவங்கள தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை, உலகத்தில் எங்கேயுமே தேட்டரே கிடையாது அவங்ககிட்ட. ரெஜைனில் தேட்டரே கிடையாது. டிஆராவது தேட்டர் வச்சுருக்காரு, டி ராஜேந்தர். தேட்டரே இல்லாமல் அவங்க தான் வந்து ரூல் பண்ணுறாங்க அப்படின்னு ஆட்சி அவங்களுக்கு இல்லை. உங்களுக்கு கார்பரேஷன் டாக்ஸ் கட் பண்ணுவாங்க,
வாட்டர் லைன் கட் பண்ணுவாங்க, இபி கட் பண்ணுவாங்க, அப்படியே கட் பண்ணுவாங்க. தேட்டருக்காரன் பயப்படுவாங்க. இன்னொன்று இப்போ படமும் பெரிய படம் இருக்குது, ரூலிங் பார்ட்டி. இப்போ ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறம் வந்து அதான் நிறைய பேர் மென்ஷன் பண்ணுறது என்னன்னா, இதை தொடரக்கூடாது, இதை வந்து விஜய் அவர்கள் வந்து சிஎம் அவர்கள் இதுக்கான ஆக்ஷன்ஸ் ப்ராப்பராக எடுக்கணும், மறுபடியும் சண்முகமூர்த்தி, ரெட் ஜெயிண்ட் அவங்களோட ஆதிக்கம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம். ஐயோ, போன வாட்டி ஏடிஎம்க்கு இருந்தில்ல, அப்போ இவங்க ஆதிக்கம் கிடையாது. புரியல? அப்போ எல்லாரும் ஃப்ரீயாக நீ என்ன பண்ணானா, ஒரே ஒரு லைஃப்பில் தப்பு பண்ணது என்னன்னா, தேட்டருக்காரெல்லாம் முதல்ல வந்து எம்ஜி, அட்வான்ஸு, பர்சன்டேஜ், ஷோ இப்படிலாம் ஒரு சிஸ்டம் இருந்தது திமுக வர்றதுக்கு முன்னாடி. திமுக இவங்க ரெஜின் பண்ண ஒரே தப்பு என்னன்னா, தெரியல, இப்போ நான் படம் வாங்கினா தேட்டருக்காரன் படம் எம்ஜி கொடுப்பாங்க, ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் கொடுப்பாங்க, 60% பர்சன்டேஜ் கொடுப்பாங்க, நான் கேட்குற ஷோ கொடுப்பாங்க. புரியுங்களா? எனக்கு கொஞ்சம் ஓட்டி கொடுனா ரன் ஓட்டி கொடுப்பாங்க, 4 வாரம் 5 வாரம் ஓட்டி கொடுப்பாங்க. இது எல்லாமே ரெஜின் வந்து ஃப்ரீ பண்ணி விட்டாங்க. இதுதான் அவன் மேலே கோவம். இது அவங்க ஆட்சி வச்சுக்கிட்டு தேட்டருக்காரன் மிரட்டிருந்தானா, தேட்டருக்காரன் அவங்க விட்டு வெளியில் வந்து எங்களை மேலே பாதுகாப்பு கொடுத்துருப்பான். தேட்டருக்காரன் வந்து என்னென்னா, அவங்க போய் சரண்டர் ஆகிட்டாங்க, நீ என்ன வேணால் பண்ணிக்கின்னு சொல்லி. அப்போ நோ அட்வான்ஸ், நோ எம்ஜி, நோ பர்சன்டேஜ், நோ ஷோ. எந்த ஷோ நம்ம காலை 9 மணி ஷோ போட்டாலும் அவங்க ரெடி, நைட்டு 10 மணி ஷோ போட்டாலும் ரெடி. தமிழ் சினிமாவில் கலெக்ஷன் 2 ஷோ தான், ஈவினிங் ஷோ, நூன் ஷோ, மேட்னி ஷோ, 3 ஷோ தான். நைட் ஷோ கூட்டம் வராது, காலைல 9 மணி ஷோ கூட்டம் வராது. ஆனால் இவங்க என்னன்னா, இவங்க எந்த ஷோனா கொடுத்தா ஒத்துக்குவாங்க. நைட் ஷோ ஒத்துக்குவாங்க, காலைல 9 மணி போனாலும் போடுவாங்க. யார்? ரெஜின். அப்போனா அது தேட்டருக்காரங்க வந்து அவங்க ஃப்ரீ பண்ணி விட்றாங்க. அட்வான்ஸ் கிடையாது, எம்ஜி கிடையாது, ஷோவும் டிமாண்ட் கிடையாது. 2 வாரமாக ஓட்டி, 3 வாரமாக ஓட்டி, இல்லை 1 வாரமாக ஓட்டி எடுத்துட்டுறாங்க. இப்போ நாங்களாம் அப்படி கிடையாது, கம்பல்சரி 2 வாரம் ஓட்டுன்னு போவோம், கம்பல்சரி 60% டைம்ஸ் கேட்போம், கம்பல்சரி அட்வான்ஸ் கேட்போம். அதனால் தேட்டருக்கு என்கிட்ட வர பயந்துன்னு அங்கே போய் சரண்டுறாங்க. அங்கே போய் சரண்டுறா லைனப்பாக படம் வச்சுருக்காங்க. காசு கொடுத்து எந்த படத்தை வாங்குறது கிடையாது அவங்க. இவங்க கொண்டு போய் கொடுத்து நீங்கள் ரிலீஸ் பண்ணி கொடுங்க அப்படி சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்ககிட்ட படம் வந்து குமியும் போது அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, 40 ஸ்டாஃப் இருக்காங்க ரெட்ஜெயினில். இல்லை வெளியாக தெரியாது சொல்ல மாட்டேன், 40 ஸ்டாஃப் இருக்காங்க. ரெட்ஜெயின் யாருமே சம்பளம் கிடையாது, 40 ஸ்டாஃப் சம்பளம் கிடையாது 40 ஸ்டாஃபுக்கு. அதான் சொல்லுங்க கேளுங்க. ரெட்ஜெயினில் 40 ஸ்டாஃப் இருக்காங்க, 40 ஸ்டாஃபுக்கு சம்பளம் கிடையாது. புரியுங்களா? ரீசார்ஜ் பண்ணணும், ஃபோன் பில்லு கட்டணும், வாடகை கொடுக்கணும். ரெட்ஜெயின் ஆஃபீஸே வாடகை தான். ரெட்ஜெயின் ஆஃபீஸு, ரெட்ஜெயின் படம் எடுத்தால் தான் ரெட்ஜெயின் ஆஃபீஸு ரெட்ஜெயின் சொந்தம். ரெட்ஜெயின் படம் எடுக்கலன்ற பட்சத்தில் ரெட்ஜெயின் வந்து செண்பகமூர்த்தி வாடகை கட்டணும். இன்னொன்று 40 ஸ்டாஃபுக்கு செண்பகமூர்த்தி சம்பளம் தரணும். அந்த சம்பளம் எங்கேருந்து இருக்குன்னா, இந்த படங்கள் ஓடுது இல்லை, இது பர்சன்டேஜ் 10%, 5% கமிஷன் இருக்குது. அந்த கமிஷனுக்கு அதை வசூல் பண்ணி இவங்க சம்பளம் கொடுக்குறது. அங்கே எப்போ போனால் சாப்பிட்லாம், எப்போ போனாலும் யார் போனாலும் சாப்பிட்லாம். ரெட்ஜெயினில் சாப்பாடு ஃப்ரீ. அதே மாதிரி டீ காஃபி ஃப்ரீ, மோர் ஒன்றா மோர் குடிக்கலாம், டீ ஒன்று டீ குடிக்கலாம், எல்லாமே ஃப்ரீ தான். போகிற பிடிச்சிக்கலாம். அந்த ரெஸ்பான்சிபிளாக அவங்க கொடுப்பாங்க. அந்த இந்த கமிஷனை எடுத்து சம்பளம் கொடுத்துட்டு அந்த ரீசார்ஜ் கட்டிவிட்டு, ஃபோன் பில்லு கட்டிவிட்டு, கரண்ட் பில்லு கட்டிவிட்டு, அது எப்போ இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் கொடுத்துட்டு அது எப்போ வர்றது தான் வந்து மேலே எடுத்து போகும். அது பெரிய படம் தான். இப்போ இந்த விக்ரம் படம் ரிலீஸ் பண்ணாங்க, விக்ரம் படம் 40 கோடி ரூபா கொடுத்தாங்க அவங்க ரெட்ஜெயின் சாப்பில். அது வந்து நேரடி உதயநிதி ஸ்டாலின். விக்ரம் பொன்னியின் செல்வன் ரிலீஸ் பண்ணாங்க, அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்க. பெரிய படத்துக்கு எல்லாமே ரெட்ஜெயின் லோகோ போடுறது எல்லாமே அவங்க நேரடி ஒரு அமௌண்ட்டை கொடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி பண்ணி, அந்த டிஸ்ட்ரிபியூஷன் கமிஷன் எடுத்துக்கிட்டு அவங்க கொடுத்த அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டு அது அப்புறம் தான் வந்து கம்பெனிக்கு கணக்கு போகும். மிச்ச சின்ன படங்கள் எல்லாமே வந்து செண்பகமூர்த்தி ரிலீஸ் பண்ணி அதை வர கமிஷனை வாங்கி இவங்கெல்லாம் பிரித்து எடுத்துக்கணும். அதில் என்ன பண்ணுறாங்க ரெட்ஜெயின் பேரை வச்சு 5 கம்பெனி உள்ளே இருக்குது. ரெட்ஜெயின் மட்டும் கிடையாது, எம்எஸ்எம் கம்பெனி இருக்குது, எஸ்எம் கம்பெனி ஒன்று இருக்குது, 5 கம்பெனி உள்ளே இருக்குது. அதெல்லாம் வந்து ரெட்ஜெயின் பிரான்ச் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ சூர்யா கம்பெனியில் டூடி இருக்குது, பிரின்ஸ் பிக்சர் இருக்குது, பொட்டானிஷன் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ட்ரீம் வாரியர் இருக்குது. கம்பெனி ஒன்று தான், சூரியகிரியிலேருந்து உருவானது அந்த 5 கம்பெனி. அதே ரெட்ஜெயின்ல இருந்து ஒரு 5 கம்பெனி இருக்கு. அதே மாதிரி ரெட்ஜெயின்ல இருந்து ஒரு 5 கம்பெனி அந்த ரெட்ஜெயின் போடுறது எல்லாமே உதயநிதி ஸ்டாலின் நாலேஜ் போகும். ரெட்ஜெயின் கம்பெனி இல்லாமல் வர்றது எல்லாமே செண்பகமூர்த்தி நாலேஜ் போகும். செண்பகமூர்த்தி நாலேஜ் போகும். இந்த செண்பகமூர்த்தி நாலேஜ் போடுறது எல்லாமே வந்து அங்கே உள்ள ஸ்டாஃபுங்களுக்கு சம்பளம், வர கமிஷன் தான். அந்த கமிஷன் தான் அவங்க வாங்குற கமிஷன் 10%, 5% தான் வாங்குறாங்க. என்ன ஒன்று சில நேரத்தில் படத்தை கழட்டி விடுறாங்க. கடைசி நேரத்தில் 2 நாள் 4 நாள் முன்னே கூப்பிட்டு இந்த படம் நாங்கள் ரிலீஸ் பண்ணாங்க, நீங்கள் பண்ணீங்க
அப்படி அதை கழட்டி விட்டு பாதிச்சது தான் நான். என் படம் கடைமேசி, அதில் பாதிச்சது சுந்தர்சி, அதில் பாதிச்சது மோகன்ஜி, அதில் பாதிச்சது பார்த்திபன், நடிகர் பார்த்திபன், அதில் பாதிச்சது அந்தாகன் நம்ம இவர் தியாகராஜன். நம்ம கடைசி நேரத்தில் 4 நாளைக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி இல்லைங்க நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்க, எங்களால் முடியாதுங்க, இப்படி சொல்லும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த நம்ம என்ன பண்ண தெரியாமல் போய் லாஸ் ஆகி மாட்டிக்கிறோம். இந்த மாதிரி எவ்வளோ பெரிய படங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, இல்லைன்னா எவ்வளோ சின்ன படங்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டு? சின்ன படம் தான் பெருசாக பாதிப்படுது, பெரிய படம் ஒன்றும் பாதிப்படல. சின்ன படம் தான் கம்பல்சரி பாதிப்படுது. என்னுடைய படம் ராஜவம்சம், நான் மிருகமயிரன், என் படமே 7-8 படம் ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரிலீஸ் நான் ஃபைனான்ஸ் கொடுத்துருக்கேன், அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி அங்கே கொடுத்துருக்காங்க, அவங்க ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரிலீஸ் பண்ணி அக்கௌண்ட் மூலமாக செட்டில் பண்ணுவாங்க. ஏன்னா நான் கேஷ் கொடுக்குறோம், கேஷ் வாங்குவோம், அங்கே போனால் கேஷ் கிடையாது, அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் தான் ஒன்லி. ஜிஎஸ்டி பில்லு கொடுத்துறேன், தேட்டருக்காரெல்லாம் அக்கௌண்ட்டில் கலெக்ட் பண்ணி அக்கௌண்ட்டில் செட்டில் பண்ணுவாங்க. என்ன ஒரு ரிஜைன் ஒரு இருக்கிறதுனால ப்ளஸ் என்ன மைனஸ் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ரிஜைன் இருக்கிறதுனால தேட்டருக்கார பயந்து ஷேர் கொடுத்துருவோம், வேணாண்டா ரூலிங் பார்ட்டிடா அப்படின்னு பயந்து ஷேர் செட்டில் பண்ணுவாங்க. புரியல, அது வந்து ரிஜைன் ப்ளஸ்ஸு. இன்னொன்று என்னென்னா சிறு பட தயாரிப்பு போய் கேள்வி கேட்க முடியாதுங்க, ஏங்க ரிலீஸ் பண்ணி தரல, என்னங்க எங்களை விட்டீங்க அப்படின்னா போயானம் போயான்னு தான் எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். ரூலிங் பார்ட்டி அப்படின்ற அந்த ஒரு பயத்தை, ரூலிங் பார்ட்டியோட பயத்தில் எங்கேயும் எந்த அசோசியேஷனும் செயல்பட முடியாது, கம்ப்ளைண்ட் பண்ணி எடுக்க மாட்டாங்க. புரியுங்களா, அதேமாதிரி தேட்டருக்கார ரூலிங் பார்ட்டி ஷேர் ரிலேட் பண்ண வேணாடா கொடுத்துருண்டா, அந்த ஒரு நல்லது இருக்குது, இந்த ஒரு கெட்டது இருக்குது. இப்போ ரெண்டுக்கும் வந்து இன்சார்ஜ் செல்வமூர்த்தி தான். ஓகே, இதுதான் செல்வமூர்த்தி. அதனால தான் அவர் மேலே விமர்சனங்கள் அதிகமாக விமர்சனம் நிறையா வருது. பட் செல்வம் மேரேஜ் ஆகலை, பேச்சுலர் தான், ஒரு 500,000 கோடி வச்சுருக்கா அப்படி. பட் அக்கா பசங்க தான் கொடுக்குறாரு, கல்யாணம் ஆகாத ஆள். நான் சினிமாவுக்கு உழைப்பார், சினிமாவுக்கு பாடுபடுற உழைக்கிற ஆள் தான், கொஞ்சம் நியாயமாக இருக்கிற ஆள் தான், நியாயமாக இருக்கிற ஆள் தான். அவர் கூட ஒரு 10 பேர் இருக்கிறாள், அவங்க பண்ணுற வேலை தான். அவர் வேணும்னா வேணும். அவர் இப்போ வந்து இந்த ஏதோ இந்த விளையாட்டுத்துறையில் ஏதோ போஸ்டிங் கொடுத்தவன அவர் டிஸ்ட்ரிபியூஷன் விட்டார். அவர் கலைஞர் டிவி சைனிங் அத்தாரிட்டி சேட்டலைட் டிஜிட்டல் வாங்கினா கலைஞர் டிவி சைனிங் அத்தாரிட்டி. அப்போ விளையாட்டுத்துறைக்கு போயிட்டார். அவர் கீழே ராஜான்னு ஒருத்தருக்கா அப்படி, ராஜா, கார்த்திகி, அவர் செல்வமூர்த்தி, அஸ்டன்ட் 3 பேர். அவங்க தான் சினிமா டிஸ்ட்ரிபியூஷன் இன்சார்ஜ், அவங்க தான் பொறுப்பு, அவங்க தான் ஏற்றுக்கிறாங்க. அவங்க என்ன ஒன்று, அவங்க வந்து அந்த சேனலில் வச்சுக்கிட்டு நிறையா படம் சின்ன படம் வாங்கியிருக்கலாம், சேட்டலைட் டிஜிட்டல் வாங்கியிருக்கலாம், சினிமா காப்பாற்றிருக்கலாம், இல்லை சன் டிவி ரெஃபர் பண்ணலாம் முன்னாச்சா. இன்னொன்று இவங்களும் வந்து படத்துக்கு 50 லட்சம் 1 கோடி கொடுத்து ரிலீஸ் பண்ணி அது சினிமா காப்பாற்றிக்கலாம். பட் அது எதையுமே அவங்க செய்யாமல் அவங்க சினிமா என்ற பொருளை வச்சுக்கிட்டு நிறைய பணம் சம்பாதிக்கிறது, வேறு ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணி லாபம் பார்த்து சிறுபட தயாரிப்பை போட்டு தள்ளிட்டாங்க. அதுதான் உங்களுக்கு வன்மம் அவங்க மேலே, ரிஜின் மேலே வன்மமே அதுதான். சிறிய படங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது. ஒரு 1000 படம் நிற்கிது இப்போ, சாதாரணமாக 1000-1500 படம் நிற்கிது ரிலீஸ் பண்ண முடியாமல். அது எல்லாமே ரெட் ஜெயிண்ட் மட்டுமே எப்படி காரணமாக இருக்கும்? ஆமாம், இப்போ அவங்க இல்லைன்னு வச்சு நம்ம தேட்டருக்காரன் போய் சண்டை போடலாம்ல. இப்போ அவங்க இல்லை, இப்போ 4 பேர் தேட்டருக்காரன் சண்டை போய் படத்தை ரிலீஸ் பண்ணி கேட்கலாம், அப்படிலாம் போய் சங்கத்தில் சொல்லலாம், சங்கத்திலேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, அந்த படத்தை போட முடியாதுன்னு. இப்போ அவங்க இருக்கும்போது சங்கத்துக்கு அங்கே போக முடியாது, சங்கத்துக்கு வேல்யூ கிடையாது. அவங்க ரூலிங் பார்ட்டியா இருந்ததுனால அந்த ஒரு பயம் இருந்தது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இப்ப ரூலிங் பார்ட்டி அப்படின்றது மாறி இருக்கு இல்லையா? இதுக்கப்புறம் என்ன மாதிரி மாற்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, சினிமா திமுக இல்லைனாலே சினிமா நல்லா இருக்குங்க. திமுக ஆட்சி இல்லைன்னா போன வாட்டி ஏடிஎம்க்கு இருந்தது, சினிமா அவங்க யாருமே டிஸ்டர்ப் பண்ணலை, புரியுங்களா. சசிகலாவோட அந்த வெங்கட்னு ஒருத்தருக்கு அப்படி, அவர் தான் ஃபீனிஷ் மகள் வச்சுருந்தாரு, சத்யேந்தர் அவங்க தான் லீஸ் வச்சுருந்தாங்க. அவங்க சினிமாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க, 100-200 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. யார் சினிமாவில் காசை போட்டு காசு எடுக்க முடியாது போகிறது ஏடிஎம்கே. சினிமாவில் காசே போடாமல் லாபத்தை பார்க்குறது திமுக, புரியுங்களா. அதெல்லாம் வந்து அவங்க போன வாட்டி வந்து அவங்க சினிமாவுக்குள்ள எல்லாமே என்ட்ரி பேர் ஆகாமல் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் எடுத்தாங்க, சினிமா ஆரோக்கியமாக இருந்தது. இவங்க வந்தவொடனே சினிமாக்குள்ளே டோட்டலாகவே நேரடி தொடர்பில் வராங்க, வந்து என்ன ஆகுது, சினிமா நாசம் பண்ணிடுறாங்க. இப்போ விஜய் வந்துருக்கு அப்படின்னா விஜயால் சினிமாவுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, விஜய் சினிமாவுக்குள்ளே வரமாட்டான் அப்படி, புரியுங்களா. சினிமா அது பாட்டு போயிட்டுருக்கோம், அவங்க பாட்டு அரசியல் பாட்டு பண்ணுவாங்க. ஏடிஎம்க்கு அதே மாதிரி தான் அரசியல் பாட்டு அவங்க அரசியல் பண்ணாங்க, நான் பார்த்து சினிமா பண்ணோம். ஆனால் இவங்க மட்டும்தான் எல்லா இதுலையுமே வந்து தலையிட்டு, இப்போ இவங்க தலையிடலாம் கூட இவங்க பேரை பயன்படுத்தி கூட உள்ள அல்லகை இங்கே பண்ணும்போது ஒரு வேலை இருக்கும் போன்ற ஒரு பயம் இருக்குல்ல, அதுதான் திமுகவோட பயமுறுத்தல். அது இருந்தது இந்த 5 வருஷமா, இப்போ அது இருக்காது. 20 years ஃபீல்ட்ல இருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி, ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ், ஹாஸ்டல், படிக்கும்போது பார்ட் டைம் ஜாப் வேற. அன்னமால் நாளே மன திருப்தி தான். அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.